செயற்கை நுண்ணறிவு இன்று எங்கும் உள்ளது. தகவலை தேடவும், வழிமுறைகளை பெறவும், பணிகளை முடிக்கவும், ஹத்தா முடிவுகள் எடுக்கவும் நாம் இதை பயன்படுத்துகிறோம். ஏஐ வாழ்க்கையை எளிதாகவும் வேகமாகவும் மாற்றியுள்ளதாலும், இந்த வசதி மனித நுண்ணறிவை மெதுவாக சோம்பேறியாக மாற்றுகிறதா என்ற கேள்வி எழுகிறது. வேலைகள் இயந்திரங்களால் உடனடியாக முடிக்கப்படும் போது, மக்கள் மனப்பயிற்சியை குறைத்து விடுகிறார்கள். உதாரணமாக, ஆழமாக சிந்திக்காமல் அல்லது பிரச்சினைகளை தாமே தீர்க்காமல், பலர் தயாரான பதில்களுக்கு ஏஐ மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். காலப்போக்கில் இந்த பழக்கம் ஆர்வம், விமர்சன சிந்தனை மற்றும் படைப்பாற்றலை குறைக்கலாம். மூளை தொடர்ந்து சவால் செய்யப்படாவிட்டால், அது குறைவாக செயல்படலாம். உடற்பயிற்சி செய்யாத தசை பலவீனமாகும் போல. ஆனால் ஏஐயே முழுவதும் குற்றம் சொல்வது நியாயமல்ல. பிரச்சனை ஏஐயில் இல்லை. அதை மனிதர்கள் பயன்படுத்தும் முறையில்தான் உள்ளது. சிந்தனையுடன் பயன்படுத்தினால், ஏஐ கற்றலும் வளர்ச்சியும் ஆதரிக்க முடியும். இது மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய பணிகளில் நேரத்தை சேமிக்கிறது. சிக்கலான கருத்துக்களை விளக்குகிறது மற்றும் புதிய அறிவை ஆராய உதவுகிறது. இதனால் மனிதர்கள் கற்பனை, புதுமை மற்றும் அர்த்தமுள்ள பிரச்சினை தீர்வுகளில் கவனம் செலுத்த முடிகிறது. இவை இன்னும் இயந்திரங்கள் மனித சிந்தனையை மாற்ற முடியாத துறைகள். முக்கியம் சமநிலை. சிந்திக்காமல் ஏஐ மீது நம்பிக்கை வைத்தால், அது சோம்பேறித்தனத்தை ஊக்குவிக்கலாம். ஆனால் அதை ஒரு குறுக்குவழி அல்லாமல் கற்றல் கருவியாக பயன்படுத்தினால், அது நுண்ணறிவை பலப்படுத்தும். பள்ளிகளும் தனிநபர்களும் கேள்வி எழுப்புதல், படைப்பாற்றல் மற்றும் சுய சிந்தனையை ஊக்குவிக்க வேண்டும். முடிவாக, ஏஐ மனிதர்களை இயல்பாக சோம்பேறியாக மாற்றாது. நாம் நம் நுண்ணறிவை பயன்படுத்துவதை நிறுத்தும்போதுதான் அது சோம்பேறியாகிறது. புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால், ஏஐ மனிதர்களை மேலும் புத்திசாலிகளாக வளரச் செய்யும் துணையாக இருக்கும்.